அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை திருவழிபாட்டுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தில் சொல்லி வரவேற்கின்றோம். வழிபாட்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த விதமாக 2 பாடல்களை நாம் துதி பாடலாக பாட இருக்கிறோம். அனாதி தேவன் உன் அடைக்கலமே இந்த பாடலையும், அதைத் தொடர்ந்து எலியாவின் தேவன் நம் தேவன் 2 பாடல்களையும் சைமனை அவர்கள் பாடல் வேளையில் நம்மை வழிநடத்துவார்கள். அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அடைக்கலமே அவன் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உன்னையாய் கத்த காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. எலியாவின் தேவன் நம் தேவன். வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன். வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார். வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார். வல்ல பெரும் காரியம் செய்திடுவார்.
என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றால் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றால் தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஜெபம் செய்வோம். Hallelujah, 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 இரக்கங்களின் பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நாளின் கால வேளைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நிமிடம் வரையிலுமாய் உம்முடைய நீங்காத இறை பிரசன்னத்தினாலே எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி. இந்த கால வேளையிலும் இந்த நேரலையின் மூலமாய் தூய் ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து உம்மை ஆராதிக்கின்ற கிருபையை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வழிபாட்டு வேளை முழுமையிலுமாய் உம்முடைய நிறைவான பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். பின்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த காலை திருவழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 2வது பாமாலை பாடலை நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். இந்த பாடலில் உள்ள முதல் 4 சரணங்களை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் வழிபடுவோம். Amen.
தென்னிந்திய திருச்சபை வழிபடும் முறைகளில் இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் இணைந்து பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய்மொழி புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருச்சமூகத்திலே ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதும், ஆண்டவர் அருளுகின்ற விலையேறப்பெற்ற மீட்பினை பெற்றுக்கொள்வதும், அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவப்படுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது தகுதியானதாய் இருக்கிறது. ஆகவே இந்த காலவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகையால் இந்த காலவேளையில் ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை முதலாவது பாவரிக்கை ஜெபத்தின் வழியாக இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவை அணிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையை பொறுமையாயும் பாவத்தின் நிமித்தம் சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தி உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் 18ஆம் சங்கீதத்தை 1 முதல் 6 வசனங்களை முறைமுறையாய் வாசிப்போம். Today's responsive psalm reading is Psalm 18 verses 1 to 6. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகனும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருவமும் என் கேடலும் என் இரட்சகனும் என் உயர்ந்த துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன்.
பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. நோக்கி கூப்பிட்டு என்னை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள் வாசிக்கப்பட நாம் கேட்போம். முதலாம் திருமறை பகுதியாக யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். The book of Joshua, chapter 1, verses 1 to 9. வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் அது யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வரை. யோசுவா 1 அதிகாரம் 1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்பதே. வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமறை பகுதி நிருப வாக்கியம் வாசிக்கப்பட நாம் கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய தூய பவுலடிகளார் கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதின 2வது கடிதம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையும் அடங்கியிருக்கின்ற இறைவசனங்களை வாசிக்க கேளுங்கள். 2 Corinthians chapter 5 verses 16 to 21. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 முடிய வாசிக்க கேட்போம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாட முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய 3ஆம் திருமறை பகுதி நற்செய்தி பாகம் வாசிக்கப்பட நாம் கேட்போம். தூய மார்க் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7 துவங்கி 13 முடிய வாசிக்க கேளுங்கள். மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verses 7 to 13. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலையில் 117வது பாமாலை பாடல், நல் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம், புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமாம். இந்த பாமாலை பாடலின் முதல் 4 கவிகளை நாம் இணைந்து பாடுவோம். நல் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம், புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமாம். ஆனோம் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுவே, துக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை இடப்படுத்துவே. பசித்த ஆத்துமாவை
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருவோம். ஆண்டவரும் அறிவு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாய் காத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஆண்டவருடைய மாறாத இறைப்பிரசன்னம் நம்மோடு கூட உடன் வந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற கிருபைகளை நினைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உலக நாடுகள் ஒரு நாடு இன்னொரு நாடோடு கூட சரியான தொடர்பில் உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. குறிப்பாக யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற UNO இந்த நிறுவனம் உலகமெங்கும் இருக்கின்ற தேசங்களை ஒருங்கிணைக்கவும் தேசங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கவும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கவும் வெகு சிறப்பாக போர் சூழல்கள் போர் மேகங்கள் சூழுகின்ற நேரங்களில் பிரச்சனைகளிலே தலையிட்டு தேசங்களுக்கு இடையிலே அமைதியை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான பணியை செய்து கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாடும் தனக்கு அருகாமையில் இருக்கிற நாடுகளோடு அல்லது உலகின் பிற பாகங்களில் இருக்கின்ற நாடுகளோடு கூட நல்லுறவை தொடர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. ஆகவே தன்னுடைய சார்பாளனாக ரெப்ரசன்டேட்டிவாக ஒருவரை மற்ற நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். அவர்களை ஆங்கிலத்தில் அம்பாசிடர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். எங்களுடைய தேசத்தினுடைய தூதுவர் அவர் என்று. என்னுடைய நாட்டினுடைய பிரதிநிதியாக உங்கள் தேசத்திலே இருக்கிறார். ஆகவே நம்முடைய நாட்டை சார்ந்த எந்த ஒரு கருத்துக்களாய் இருந்தால் நாட்டிலே அதை சொல்லுவதற்கு அவர்தான் அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார். So that the position of ambassador is a very, very important position. It's a diplomatic position. ஆகையினாலே இந்த பொறுப்புக்கு வர விரும்புகிறவர்கள் மிக மிக அனுபவங்களும் ஆற்றல்களும் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த அம்பாசிடர் என்கிற இந்த வார்த்தை நாட்டினுடைய தூதுவர்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை அல்ல. இது குட்வில் அம்பாசிடர் என்றும் ஒரு சிலரை நல்லெண்ண தூதராக வெகு சிறப்பாக விளையாட்டிலே சிறப்பாய் இருக்கின்ற பெயர் பெற்றிருக்கிறவர்களை தங்களுடைய தேசத்தின் சார்பில் அல்லது UNO சார்பில் நல்லெண்ண தூதராக குட்வில் அம்பாசிடராக நியமிப்பதும் உண்டு. அடுத்தது, வியாபார உலகத்தில் ஒரு புதிய ப்ராடக்ட் உருவாகிற போது அந்த ப்ராடக்டை அறிமுகம் செய்வதற்காக விளையாட்டுத் துறையிலோ இசைத்துறையிலோ சினிமா துறையிலோ புகழ் வாய்ந்த ஒருவரை தூதுவராக நியமிப்பார்கள். அவர்களை பிராண்ட் அம்பாசிடர் என்று சொல்லி நாம் அழைப்பது உண்டு. அதே போலவே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இவைகளை சார்ந்த அந்த துறைகளில் ஸ்போர்ட்ஸ் அம்பாசிடர் என்று ஒருவர் இருப்பார், விளையாட்டு தூதர் என்று சொல்லி. ஆகவே இந்த அம்பாசிடர் என்கிற இந்த வார்த்தை பயன்பாடு இரண்டு நபர்களுக்கு இடையிலே, இரண்டு நாடுகளுக்கு இடையிலே, இரண்டு வியாபார நிறுவனங்களுக்கு இடையிலே தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காகவும் நல்லதொரு சூழலை உருவாக்குவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொறுப்பு. இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனத்தில் தூய பவுலடிகளார் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிற போது இப்படி சொல்லுகிறார்: ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளுடைய செய்திக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள் பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இறை மக்கள் ஆண்டவரின் கிறிஸ்துவினுடைய தூதுவர்கள். இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய நேச பிள்ளைகளாக திருச்சபையில இணைந்து ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உறவு என்பது ஏதோ ஒரு விசுவாசிக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவு. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் காணப்படுகின்ற உறவு என்பதோடு கூட அது நின்று விடாதபடிக்கு அதையும் தாண்டி பல்வேறு விதமான விஷயங்களை, சிறப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்பவன் நிச்சயமாகவே கிறிஸ்துவனுடைய தூதுவராக செயல்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாயிருக்கிறது என்பதை பவுலடிகளார் இந்த கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதுகிறார். இந்த அம்பாசிடர் தூதுவனுடைய வேலைகள் என்ன? கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தால் வாட் இஸ் த ரோல் ஆஃப் an ambassador என்றால், the effective ambassador has to be a strong leader, a good manager, a resilient negotiator and a respected representative of the nation. இப்படி ஒரு குறிப்பை பார்க்கலாம். ஒரு நல்ல தூதராய் இருக்கிறவர் a strong leader, உறுதியான தலைமைத்துவம் கொண்டவராக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை அழகாக கையாளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வருகிற போது இரண்டு தரப்பு மக்களோடு கூட சமரசமாக பேசுகிற அந்த நெகோசியேஷன் ஸ்கில் இருப்பவராக இருக்க வேண்டும். தேசத்தினுடைய மதிப்பு மிகுந்த பிரதிநிதியாக இருக்க வேண்டும். இப்படித்தான் அதில் குறிப்புகள் உண்டு. ஆக இந்த நாளில் ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் பயணிக்க போகிறோம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று. How can I serve as an ambassador for Christ my Lord? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்கிறோம். How can I serve as an ambassador for Christ my Lord? கிறிஸ்துவாகிய என்னுடைய ஆண்டவருக்கு நான் எந்த விதத்தில் ஒரு நல்லெண்ண தூதுவனாக என்னுடைய இறைப்பணியை ஆற்ற முடியும்? இந்த கேள்விகளுக்கு 4 பதில்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நான் சொன்னேன், விசுவாசியாய் இருக்கிறதுக்கு மாத்திரம் நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆண்டவருடைய திருச்சபையின் அங்கங்கள் என்கின்ற இந்த அமைப்புக்குள்ளே கடவுள் சில மிக முக்கியமான செயல்பாடுகளை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். அதில் ஒன்று, do the good works out of Christian love and affection to all, especially people who are in need. ஒரு தூதுவனாக, கிறிஸ்துவின் தூதுவனாக நான் ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், do the good work. நன்மையான காரியங்களை செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். without any discrimination, without any bias, எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய அன்பின் பணியை, ஆண்டவருடைய சேவையின் பணியை செய்யும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அதில் சிறப்பாக those who are in need, யாரெல்லாம் தேவையிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். மனிதர்களுடைய நல்லெண்ணங்கள், நன்மை செய்கிற அந்த பண்புகள் எப்பொழுது வெளிப்படும்? நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனாவினாலே உலக நாடுகள் மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. வேலைவாய்ப்பு இன்மைகள் பெருகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள், வேலை இழந்த நிலையில என்ன செய்வோம் என்று திகைத்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக என்னால் எதை செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்று யோசித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் தங்களுடைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாயகத்துக்கு திரும்ப முடியாத மக்களுக்காக அநேகர் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கான பயணங்களை ஒழுங்கு செய்வதும், அவருடைய பயண செலவுகளை ஏற்றுக்கொள்வதும், உணவில்லாத மக்களுக்கு உணவளிப்பதும், இப்படி பல நல்லெண்ண காரியங்களை தேசங்கள் எங்கும் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். இதில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களுடைய பங்கும் என்னுடைய பங்கும் இருந்ததா, இருக்கிறதா? இதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிகாஸ் யூ அண்ட் ஐ ஹஸ் பின் கால்ட் as ambassador for Christ. கிறிஸ்துவுக்காக தூதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். so that I have to do good things. The people those who are in need,
the people, those who are crying for help, this is the high time, this is the right time to extend our hands for those people. இதை புரிந்து கொண்டு செயலாற்ற அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான சேவையை ஆதி திருச்சபையில் செய்ததாக திருமறையில் குறிப்புகள் உண்டு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 30 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பவுலடிகளார் தீமோத்தேயு குறித்தும் எப்பாப்பிரா தீத்துவ குறித்தும் மேன்மையாக சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் குறைவிலே இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த தீமோத்தேயுவும் எப்பாப்பிரா தீத்துவும் உதவி செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய உயிரை பொருட்டாக எண்ணாமல் பணி செய்தார்கள். 2 வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன். பிலிப்பியர் 2:19 வசனம், 20வது வசனம். அதென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவரும் என்னிடத்தில் இல்லை. பிலிப்பியர் 2:20. அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. தீமோத்தேயு குறித்து பெருமையாய் பவுல் பேசுகிறார். உங்களை குறித்து உண்மையாய் விசாரிப்பதற்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, குறைவுகள் இல்லாமல் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று சொல்லி உண்மையாய் விசாரிக்கிற ஒரு விசாரிப்பே தான் இந்த தூதன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். எப்பாப்பிரா தீத்துவை குறித்து பவுல் சொல்லுகிற போது 30வது வசனத்தில், ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். மரணப்படுக்கையின் மத்தியிலும் கூட உதவி செய்யவும் அநேகருக்கு நன்மை செய்யவும் ஆயத்தமுடையவனாய் இந்த எப்பாப்பிரா தீத்து இருந்ததாக திருமறை சொல்லுகிறது. So do the good works for the people who are in need, like Timothy and Epaphroditus. தீமோத்தேயுவை போலவும் எப்பாப்பிரா தீத்துவை போலவும் தேவையில் உள்ள மக்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்காக கிறிஸ்துவின் அன்போடு, கிறிஸ்துவின் பரிவோடு, கிறிஸ்துவின் கருணையோடு கூட இணைந்து பணி செய்வது ஒரு நல்ல கிறிஸ்துவின் தூதுவிற்கு அடையாளமாய் இருக்கிறது. 2வது, the ambassador of Christ, அவர் செய்ய வேண்டிய 2வது மிக முக்கியமான சேவை, be a bridge between the believers and the church. Be a bridge between the believers and the church. திருச்சபைக்கும் திருமக்களுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு பாலமாக இருக்க வேண்டியவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆண்டவருடைய பிள்ளைகள், the people of God. கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு இடையிலேயும் திருச்சபையின் மக்களுக்கு இடையிலேயும் நல்லதொரு உறவு பாலமாக இருந்து திருச்சபையின் அன்பும் திருச்சபையின் ஐக்கியமும் குடும்பத்தின் அன்பும் குடும்பத்தின் ஐக்கியமும் சிதைந்து விடாதபடிக்கு பாதுகாத்து பணியாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் இறைமக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், செய்தியை கேட்கிறோம், திருப்பந்தியில பங்கெடுக்கிறோம், காணிக்கை போடுகிறோம், அதோடு என் வேலை முடிந்து விட்டது என்று யோசிக்கின்ற அந்த சிந்தனையை புறந்தள்ளி கர்த்தர் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி, ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், என்னை அவருடைய தூதுவனாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆகையினால I must be a bridge between the people of God and the church. கர்த்தருடைய ஜனங்களுக்கு இடையிலேயும் ஆண்டவருடைய திருச்சபைக்கு இடையிலேயும் ஒரு நல்ல உறவு பாலமாக இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். பவுலடிகளார் அக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற தம்பதிகளை குறித்து தன்னுடைய கடிதங்களில் பல இடங்களில் சிறப்பான குறிப்புகளை கொடுத்திருப்பார். அதில் மிக வலிமையான ஒரு குறிப்பை ரோமருக்கு எழுதின கடிதம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். Romans chapter 16 verse 3 and 4. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய ஊழியத்தை குறித்து, they were ambassadors of Christ, கிறிஸ்துவுக்கு தூதுவர்களாய் செய்த பணியை குறித்து ரோமாபுரி திருச்சபையாருக்கு பவுல் நல்ல சாட்சியாக எழுதுகிறார். அவர்கள் திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் இறைமக்களுக்கும் இடையில நல்லதொரு உறவு பாலமாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள்
ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உறவு பாலமாய் இருக்க வேண்டிய நம்மிலே பலர் திருச்சபை உடைந்து போவதற்கு காரணமாக இருக்கிறோம். உறவு பாலமாக இருக்க வேண்டிய நம்மிலே பலர் திருச்சபையிலே பிரிவுகளை உருவாக்குற சுவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் இந்த தேசத்துல உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படியாய் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து புரிந்து உணர்ந்து செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We should not be a breaking wall, உடைந்து போகின்ற சுவர்களாக அல்லது நம்மை பிரிக்கின்ற சுவர்களாக இருக்காதபடி we should be uniting bridge, இணைக்கின்ற பாலங்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல. மூன்றாவது, கிறிஸ்துவின் தூதனாக நான் அழைக்கப்படுவதனுடைய நோக்கம் be a peacemaker between the believers, servants of God and the church. திருச்சபையிலே குடும்பங்களிலே சமாதானத்தை உருவாக்குகிற கருவிகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். சண்டை உருவாக்குவதற்காக அல்ல, விரோதங்களை உருவாக்குவதற்காக அல்ல, கோஷ்டி மனப்பான்மைகளை உருவாக்குவதற்காக அல்ல, திருச்சபைக்குள்ளே சமாதானத்தை உருவாக்குவதற்காக, திருச்சபை மக்களுக்குள்ளே சமாதானத்தை உருவாக்குவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலிலே படைத்து அவருடைய பிள்ளைகளாக அபிஷேகித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய திருச்சபையின் திருவுடலாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆக இந்த காலவேளையில நான் திருச்சபையில எப்படி இருக்கிறேன்? திருச்சபையினுடைய அமைதிக்கு பங்காற்றுகிற சகோதரனாய் சகோதரியாய் இருக்கிறேனா, அல்லது திருச்சபையுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற சகோதரனாய் சகோதரியாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தூய பவுலடிகளார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே கடந்து வந்ததற்கு பிறகு பவுலடிகளாரை எருசலேமில் இருந்த திருச்சபையின் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குறிப்பாக பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றவர்கள் எல்லாரும் பவுலை பார்த்து பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். இந்த சூழ்நிலையில பவுலை பர்னபா ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் பவுலடிகளார் கூட பர்னபா தான் பேசுகிறார். பேசி அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அறிந்து கொண்டு இந்த பவுலை அழைத்து கொண்டு எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போய் பவுலை குறித்தும் அவருடைய மனந்திருமண வாழ்க்கையை குறித்தும் இன்றைக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சியின் வாழ்க்கையை குறித்தும் சொல்லி இரு திறத்தாரையும் சமாதானப்படுத்தி ஊழியத்தில் ஒன்றிணைக்கிற பணியை பர்னபா செய்ததாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். நிறைவாக ஆண்டவருடைய நல்லெண்ண தூதராக அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட் நான் செய்ய வேண்டிய நான்காவது மிக முக்கியமான ஒரு சேவை, be a strong leader to condemn the sinful life and show the right way of life. கர்த்தர் என்னை அவருடைய தூதனாக திருச்சபையில வைத்திருக்கிறார். அவருடைய தூதராக குடும்பத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் ஒரு நல்ல தலைவனாக இருந்து நல்ல தலைமைத்துவ பண்போடு கூட என்னுடைய திருச்சபையில என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது பாவமான வாழ்க்கைகள் காணப்படுகிற போது தைரியமாய் அதை கண்டித்து உணர்த்தவும் அவர்களுக்கு சரியான பாதையை காட்டுவதும் இந்த கிறிஸ்துவின் ஸ்தானாபதி அல்லது கிறிஸ்துவனுடைய தூதுவராய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு இறைப்பணி. இதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களில் பவுலடிகளார் கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், நான் தகப்பனை போல உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். நான் உங்களிடத்தில் எப்படி வர வேண்டும்? 21வது வசனத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ? உங்களிடத்தில் நான் எப்படி வர வேண்டும்? பிரம்போடு கூட வரட்டுமா, இல்லாவிட்டால் சாந்தமுள்ள ஆவியோடு வரட்டுமா? மிகுந்த தைரியமாய் கொரிந்து சபை மக்களை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் கொரிந்து சபையில் ஏராளமான குழப்பங்கள், ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. அதை அறிந்த பவுலடிகளார் இந்த கடிதத்தை எழுதுகிற போது இப்படி சொல்லுகிறார், நான் உங்களை தகப்பனை போல நான் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு தகப்பனை போல இருக்கிறேன், ஆகவே என்னை பின்பற்றுங்கள். நான் உன்னிடத்தில் வரும்போது எப்படி வர வேண்டும்? பிரம்போடு வரணுமா, இல்லாவிட்டால் சாந்தமுள்ள ஆவியோடு கூட வர வேண்டுமா? ஒரு நல்ல ஊழியக்காரன் என்பவன்,
ஒரு நல்ல கர்த்தருடைய விசுவாசி என்பவன் நிச்சயமாக மற்றவருடைய பாவங்களுக்கு உடன்படாதவனும், மற்றவர்கள் பாவம் செய்கிற போது அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவனும், அவர்கள் பாவ வழியை விட்டு சரியான வழியிலே செல்வதற்கான ஆலோசனை கொடுத்து பாதை காட்டுகிறவனுமாய் இருக்க வேண்டும். These are the 4 important factors in the ministry of the ambassador of Christ. கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதியாய் இருந்து, கிறிஸ்துவின் தூதுவராய் இருந்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணிகளிலே இந்த 4 பணிகளை இந்த நாளிலே ஆவியானவரின் துணையோடு இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Do the good works. கிறிஸ்துவின் அன்போடு, கிறிஸ்துவின் பண்போடு நன்மையான காரியங்களை தேவையுள்ள மக்களுக்கு செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். தீமோத்தேயுவை போல, எப்பாப்பிராத்தீத்துவை போல திருச்சபையிலும் குடும்பங்களிலும் உறவு பாலமாய் இருக்க, be a bridge between believers and the church. திருச்சபைக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில உறவு பாலமாய் இருக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல திருச்சபையிலும் குடும்பங்களிலும் விசுவாசிகளுக்குள்ளும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மக்களாய் நீங்களும் நானும் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பர்னபாவை போல ஒரு நல்ல தலைவனாயிருந்து சரியான பாதையை காட்டி, கண்டித்து உணர்த்தி, சரியான பாதையில கூட்டிச் செல்லுகிற ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும், தூய பவுலடியராலை போல. ஆகவே ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், ஆராதித்தோம், கடந்து போனோம் என்ற நிலைமையில இராதபடிக்கு கர்த்தர் என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். I am an ambassador for Christ. நான் கிறிஸ்துவுக்கான ஒரு தூதுவனாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே அந்த இறைப்பணியை நிச்சயமாகவே சிறப்பாக செய்ய என்னை நான் கையளிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த இறைப்பணியில ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சை பெற்றிருக்கிறார். மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் எழுத்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு வாரத்திலே புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமையில அரை மணி நேர வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் நம்முடைய சர்ச் வெப்சைட்டில் நீங்கள் சென்று ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்படியாய் அன்போடு கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இந்த கர்த்தருடைய ஆலயங்கள் முழுமையாக திறக்கப்பட்டு எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து கர்த்தரை ஆராதிக்கின்ற அந்த நாள் வரையிலும் இந்த ஆன்லைன் வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 31ஆம் தேதி வரையிலும் வெள்ளிக்கிழமை தோறும் யூரே சர்ச் சில்ட்ரன் ரிட்ரீட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகத்தோடு கூட இந்த ரிட்ரீட்ல பங்கு பெற நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய் அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவிட்-19 மூலமாய் வேலை இழந்த, சம்பளம் இல்லாமல் இருக்கின்ற, கஷ்டப்படுகிற குடும்பங்கள் யாரேனும் இருந்தால் உங்கள் தேவைக்காக உதவி செய்வதற்கு திருச்சபை ஆயத்தமாக இருக்கிறது. தேவையுள்ளோர் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாய் அன்போடு கூட நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கைகள், சந்தா காணிக்கைகள் அனைத்தையும் ஆன்லைனில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்வீர்களானால் திருச்சபையின் நிர்வாகத்திற்கு அது மிக மிக உதவியாக இருக்கும் என்பதை மிகுந்த பணிவோடு கூட நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் தம்முடைய பிறந்த நாட்களை நினைவுகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். 17th is Sumita, Miss Binia Bhaktasilan, Miss Anbu Preeta Manuel, Mr. Jenitan Samuel, Master Ajay Jobin. 18th Mr. Vincent, Miss Stefina Silas. 19th Mr. Ebenezer, Mrs. Jessie Priscilla, Mr. Jabastin Kingsley, Miss Christina Grace, Mr. Jebin, Miss Sharina Sunil Kumar. 20th Master Ashish Daniel, Mr. Jonas Brito, Miss Catherine Chris, Miss Kathleen Janet, Mr. Festus Steve,
Mr. Sundar Singh. 21st, Miss Catherine Jasmine, Mr. Anton Rajkumar, Mr. Robert Joshi. 22nd, Miss Bibisha Sharon, Mrs. Janet Cynthia, Miss Jerieth Stephen, Miss Jenisha Jayadas, Master Judah Manuel, Master Michael Charles, Miss Nesika Krisil. 23rd, Mr. Sundaraj, Mrs. Divya Prabhalan, Mrs. Suresh Vishwanathan, Mrs. Reena Jose, Mr. Rajesh Amridam, Mrs. Jane Carol Rajan. திருமண ஆண்டை நினைவு கூறுபவர்கள் 21st, Mr. and Mrs. Caldwell. பிறந்த ஆண்டுகளை திருமண ஆண்டுகளை நினைவு கூறுகிற திருச்சபையின் குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இவர்களுக்காக மகிழ்ச்சியோடு இருங்கள். வாழ்த்து பாடலை பாடி நாம் இறைவேண்டல் செய்வோம். சங்கீதம் 138 8ஆம் திருவசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலும் தன்னுடைய பிறந்த ஆண்டுகளை திருமண ஆண்டுகளை மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கனப்படுத்துகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உடைய மாறாத கிருபை இந்த புதிய ஆண்டிலும் அன்பு அடியார்களையும் அன்பு பிள்ளைகளையும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக நாம் இணைந்து 119வது கீர்த்தனை பாடலை பல்லவி அனுபல்லவி முதல் 2 சரணங்களை நாம் பாடுவோம். கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினி. கீர்த்தனை 119. அஞ்சிடாதே
வைதிகரை தொகுத்து வெவ்வேறு பின்னுரைத்தில் பெருகும் தீயானை தரும் பிரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் சங்கீதமாய் வெற்றி கொண்டதுமாம் பல காரியங்களையும் மாறிது மாஜயம் எஞ்சிடமும் நெஞ்சில் அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ. ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கின்ற, அற்புதங்களை செய்து அனுதினமும் எங்களை தாங்கி வழிநடத்துகிற அன்பின் பரலோக தந்தையே, கர்த்தர் ஆசீர்வாதமாய் தந்த இந்த நாளினுடைய காலை பொழுதில் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் இந்த நேரலையின் மூலமாய் நாங்கள் இணைந்து உம்மை வழிபடுவதற்கு கடவுள் தந்த நல்லதொரு ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய அளவில்லாத கிருபை இந்த நாள் வரையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற கிருபைகளை நினைக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த அமீரகத்தில் இந்த துபாய் தமிழ் திருச்சபையும் இந்த அமீரகத்தில் இருக்கின்ற அனைத்து திருச்சபைகளையும் இந்த வேளையில் நன்றியோடு கூட நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த அந்நிய தேசத்தில் இந்த திருச்சபையின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு தந்த அநேக நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தாயகத்தில் கூட கிடைக்காத சுதந்திரமான வழிபாடுகளை இந்த தேசத்திலே இந்த அரச குடும்பத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. சிறப்பாக அடைப்பட்ட நாட்களில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி திரும்பவுமாக எங்களுடைய பணிகளை உற்சாகமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். இந்த அமெரிக்கத்தில் கோவிட்-19 பாதிப்பு படிப்படியாய் குறைந்து கொண்டு வருகின்ற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அதற்காக நல்ல முயற்சிகளை முன்னெடுத்து செய்கிற அரச குடும்பங்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஆண்டவரே மருத்துவ துறையை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் துதிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலே துபாய் தேசத்தில் ஆலயம் மறுபடியுமாக திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்தீர். துபாய் தமிழ் திருச்சபையின் இறை மக்களாக புதன் வியாழன் சனி இந்த 3 நாட்களும் அரை மணி நேரங்கள் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே காத்திருந்து விடுதலையோடு உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் மறுபடியுமாக வாசலை திறந்திருக்கிறீர். அதை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, சீக்கிரமாய் ஆண்டவரே ஆலயங்கள் முற்றிலுமாய் திறக்கப்படவும் திருச்சபையின் திருக்குடும்பத்தாராக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிற அந்த கிருபையும் சீக்கிரத்தில் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கோவிட்-19 மூலமாய் உலகம் அனைத்தும் பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து இப்பொழுது படிப்படியாக ஆண்டவரே முன்னேறி வருவதை அறிந்திருக்கின்றீர். தகப்பனே, கிருபையாக மனதிறங்கி கர்த்தாவே, வேலை வாய்ப்புகளை இழந்த மக்கள், சம்பள குறைவிலே கஷ்டப்படுகிற மக்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவனை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்றுவழியில் உருவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய மகிமையின் கருத்தினாலே தாங்கி பிடித்துக் கொள்வீராக. ஆண்டவரே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சுகவீனங்கள் பலவீனங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீர் முற்றிலுமாய் மாற்றி போடும்படியாக இடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை கிருபையாய் கட்டளிடுவீராக. திருமண வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக, தாய்மை பேற்றின் கிருபைக்காய் காத்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே ஏற்ற கிருபைகளை அந்த குடும்பங்களில் ஆண்டவர் தரும்படியாய் இடத்துல நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். தகப்பனே, அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற என் அன்பான உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதிலே முதிர்ந்த என் அன்பு பெற்றோர்களுக்காக உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபை தொடர்ந்து அவர்களை காத்துக்கொள்ளட்டும், வழிநடத்தட்டும். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கிருபையினுடைய தாக்குதலில் இருந்து எங்கள் தேசத்தை ஆண்டவரே காப்பாற்றும்படியாக இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம். தகப்பனே, உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை இம்மட்டும் காத்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எங்களுடைய திருச்சபைகளுக்காக, எங்களுடைய பேராயர்களுக்காக, ஆயர்களுக்காக, திருச்சபையின் இறைமக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த நேரலையின் மூலமாய் ஒன்றிணைந்து ஆண்டவரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், இந்த அமெரிக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அன்பின் கரத்தினாலே அரவணைத்து காத்துக்கொள்ளுங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் நல்வுறவு நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றுமே நின்று நிலைத்திருப்பதாக. வழிபாட்டுக்கு நிறைவாக பாமாலையிலே 168வது பாமாலை பாடல், பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே. இந்த பாடலின் முதல் சரணத்தையும் 4வது சரணத்தையும் நாம் இணைந்து நாம் பாடுவோம். வானோரின் சேனை திரளும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கிறாயரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் நிறைவான சந்தோஷத்தோடும் போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே. Praise the Lord.